எல்லாத்துக்கும் வணக்கம். நான் மீடியாவோ இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்ணுற பெண் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு படிப்பறிவு இல்லை. 7 வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன். இன்னொன்று, நான் டவுட்டுக்கு எதுக்கு உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னா, எனக்கு ரேஷன் கார்டு நான் தான் முதல் தலைவின்னு சொல்லிட்டு இருக்குது. முதல் தலைவி, குடும்பத்தோட முதல் பெண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ ரேஷன் கார்டு என்னோட பேரில் தான் இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பாப்பாவுக்கு இப்போ 9ஆம் கிளாஸ் படித்து 10ஆம் கிளாஸு போகிறா. அடுத்து ஒரு பையன் இருக்கான். எனக்கு ஹஸ்பண்ட் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரோட பேர் சங்கு. என்ன பேசுறது தெரில, பதட்டமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னோட ரேஷன் கார்டில் நான் நாடு விட்டு நாடு வேலை பார்க்குறேன். இங்கே கேரளத்தில் நான் வேலை பார்க்குறேன். அங்கே வேலை பார்க்குறனால அடிக்கடி ரேஷன் கடையில் போய் என்னால் அரிசி வாங்க முடியல. என் ஹஸ்பண்டு என்னோட பாப்பா தான் போய் அரிசி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ கைரேகை எனக்கு நான் போய் வச்சு நான் வாங்கலைன்றதுக்காக, பின்ன ஆதார் கார்டு எந்த ஒரு பதிவுமே இல்லைன்றதுக்காக ரேஷன் கார்டில் இருந்து எதுவுமே எங்களுக்கு இந்த முக ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தப்போ 5000 ரூபாயும் எங்களுக்கு கிடைக்கல. மாதம் குடும்ப தலைவிக்குன்னு சொல்லி 1000 ரூபா அனுப்புறதும் எங்களுக்கு கிடைக்கல. அப்போ என் ஹஸ்பண்டு ஃபோன் பண்ணிட்டு சொன்னது என்னன்னா, நீங்கள் ரேஷன் கார்டில் நீங்கள் இருக்கிறீங்களா செத்துட்டீங்களா அப்படி சொல்லி எனக்கு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. நான் செத்துட்டேன்னா இல்லை உயிரோடு இருக்கேனா அப்படின்றதுக்கே ஆதாரம் இல்லாத மாதிரி வந்துருச்சு. என்னோட கஷ்ட காலம், நான் நாடு விட்டு நாடு வேலை பார்த்து தான் என் பிள்ளைங்களுக்கு, என் ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்கும் பார்க்க முடியும். விவசாயம், என் வீட்டுக்கார் விவசாயம் போடுவார். இப்போ விவசாயத்துக்கு எந்த ஒரு இதுவுமே மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லை. அதனால தான் சின்ன குழந்தையில இருந்து என் பிள்ளைகளை என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் கொடுத்து நான் வேலை பார்க்குறது. அப்படி இருக்கிற சமயம் என் குடும்ப தலைவின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு வந்தால் இது ஏது மூலியமாக போனால் அது அந்த காசு மாதம் இப்போ விஜய் அண்ணாவை ஜெயிக்க நான் ஓட்டு போட போனேன். விஜய் அண்ணாக்காகவே நான் ஓட்டு போட போனேன். நான் விஜய் அண்ணாக்கு தான் ஓட்டு போட்டேன். அப்போ யாராவது நாங்கள் கிராமம், நாங்கள் பட்டிக்காடு, அதனால எனக்கு படிப்பு அறிவு இல்லை. எனக்கு சுயமாக எப்படி இருக்கணும் என்ன அப்படி தெரியாது. இருந்தாலும் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிட்டேன். வீடு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன இடத்துல வீடு கட்டி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் தயவு செய்து எனக்கு ஏதாவது சொல்லுங்க. இந்த ரேஷன் கடையில் நான் போனாதான் கைரேகை வச்சாதான் நான் உயிரோடு இருப்பேனா இல்லை உயிருக்கு என்ன பேசுறது எனக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு மாதம் இப்போ கூட விஜய் அண்ணா அறிவிச்சிருக்காரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைக்கு மாதம் 15000 நான் ஃபீஸ் அப்படியெல்லாம் பார்க்குறேன். பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னென்னமோ அறிவு விட்டுருக்காரு. ஆனால் என்னோட கஷ்டத்தையும் கொஞ்சம் என்ன மாதிரி இல்லை, என்ன மாதிரி நிறையா பெண்ணுங்க கனவுகளோடு இருப்பாங்க. மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். இது நான் சரியாகவே ஓட்டே இடுறதில்ல. எனக்கு இப்போ வயசு 27 ஆயிடுச்சு. இருந்தாலும் அது அந்த கிளிக்கூடு கத்துது. எனக்கு பிள்ளைங்க கூட இல்லை, அதனால இருந்தால் இப்போ ஒரு பூச்சாய் இருக்குல்ல இது, அதனால் அது சந்தோஷத்துக்காக வாங்கி போட்டிருக்கேன். போர் அடித்து ஒத்தையில் தான் இருக்கேன் நான். பத்தாவதுக்கு தெருவில் ஒரு பப்பி இருந்துச்சு. அது அவன் முன்னாடி சொல்ல முடியாது, பொம்பளை புள்ள. அவளை நான் குட்டியில் இருந்து ஒரு ஆள் மிதித்து விட்டதை நான் சண்டை போட்டு அந்த பொண்ணை நான் தூக்கிட்டு நான் வளர்க்குறேன். அது மட்டும் இல்லை, 2 கோழி வளர்க்குறேன். ஏன்னா நான் அனாதையாக இந்த ஒரு வீடு வாடகை எடுத்து தான் நான் தனியாக நான் தங்கிட்டு இருக்கேன்.
அப்புஷே அப்புஷே மிண்டாயிட்டேறா. ஆனா எனக்கு அவர் வந்துட்டு இந்த பைசா காசு கொடுக்கறது வைக்கிறது அது ஒன்றும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை எங்கள் ரேஷன் கார்டு கிளியர் ஆகுமா, அதுக்கு என்ன வழி அப்படின்னு மெசேஜ். ஆனால் ஃபோனில் இந்த வீடியோ கூட எப்படி எனக்கு மெசேஜ் இடுறதுன்னு தெரியாது. எனக்கு குடும்ப தலைவின்னு சொல்லி எப்படி நான் அதை வந்து கவர்மெண்ட் மூலியமாக நான் ப்ரூவ் பண்ணுறது? புரியுதா உங்களுக்கு? நான் பேசுறது புரியுதா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி அந்த ரேஷன் கார்டை எப்படி நம்ம செஞ்சால் கவர்மெண்ட் இதுக்கு வந்து எட்டும்? விஜய் அண்ணாவுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது. அவர் எவ்வளவோ பெரிய ஆள். அவர்கிட்ட கூட போய் நெருங்க முடியாது. நானே சென்னைக்கு வந்து பல நாள் ஆச்சு. நாங்கள் சென்னைக்கு வருவோம், மெரினா பீச்சு பார்ப்போம், ஜெயலலிதா அம்மா எனக்கு பிடிக்கும் அவங்கள பார்ப்போம், எம்ஜிஆரை பார்ப்போம், அப்படியே திரும்பி வந்துடுவோம். இனி பார்க்க வேண்டிய நியூஸே இந்த மொபைலில் தான் நான் கொஞ்சம் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் அப்படி இருந்தும் என் மண்டையில் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. எப்படி என்ன எனக்கு தெரியாது. என் பொண்ணுக்கிட்ட நான் கேட்பேன், பாப்பா இங்கிலீஷில் இந்த பேருன்னா எப்படி எழுதணும், ஒவ்வொரு பேர் இந்த நர்ஸு இதில் இது ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு எனக்கு கேட்டாங்க பாப்பா. அப்போ நான் ஜோதிலட்சுமின்னு சொன்னேன். ஜோதிலட்சுமின்னு சொன்னால் அப்படியே அந்த பொண்ணு இங்கிலீஷில் எழுதுது. இது மாதிரி இந்தது வந்துட்டு எனக்கு பேர் கூட இங்கிலீஷில் எழுத தெரியாது எனக்கு. ஆனால் சில பேர் இந்த அறிவாப்பு அது இது வந்துருச்சு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அதை சொல்லி கொடுத்து நான் உட்காந்து அதை எழுதக்கூட எனக்கு ஒரு பொறுமை இல்லை. எனக்கு அவ்வளோக்கு வேலை. அந்த வேலை பார்த்தா தான் என் ஃபேமிலியை பார்க்க முடியும். புரியுதா? இந்த மாதிரி தான் நான் வந்துட்டுருக்கேன். தயவு செய்து உங்ககிட்ட உதவின்னு கேட்கல, உங்ககிட்ட எது ஒன்றும் நான் சொல்லவும் சொல்லலை. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று, இந்த ரேஷன் கார்டு எப்படி கிளியர் ஆகும் அப்படின்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க தயவு செய்து. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நைட்டு தூங்க முடியல. இந்த செவத்தை பார்த்துட்டு ரேஷன் கார்டு எப்போ கிளியர் ஆகும், ரேஷன் கார்டு எப்போ கிளியர் ஆகும் அப்படின்ற ஒரு நினைப்பு மட்டுமே இருக்குது. படித்தவங்க நீங்கள் சொல்லுங்கள், என்னோட ரேஷன் கார்டு வந்து இந்த கவர்மெண்ட் மூலியமாக எட்டுறதுக்கு மாதம் ஏதோ உதவி அந்த மாதிரி செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அண்ணங்க அக்காவுங்க அதாவது தங்கச்சிவுங்க சின்ன குழந்த அட்வைஸ் பண்ணாலும் கூட நான் கேட்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் எனக்காக இந்த ரேஷன் கார்டு வந்து எப்படி, இந்த ரேஷன் கார்டு வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து எப்படி உங்கள் சீல் உங்கள் பேர் வச்சு அது போகலாம் அப்படின்னு. நான் மட்டும் இல்லை, நிறையா பெண்ணுங்க இந்த ரேஷன் கார்டுக்கு எங்களுக்கெல்லாம் 5000 ரூபா வரல, எங்களுக்கெல்லாம் அடுத்தவங்க காசெல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்றாங்க. அவங்கள உள்ள ஆட்கால்மாருக்கு ஒரு சபை மாதிரி நடத்தி விஜய் அண்ணா கொஞ்சம் பாருன்னா, மற்றபடி வம்பு தும்புக்கோ ஒன்றும் போகலை. இருந்தாலும் நாங்கள் ரேஷன் கார்டில் அரிசி வாங்குகிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மகளிர் திட்டம்னு சொல்லி 1000 ரூபா வர்றது வந்து இந்த முதலமைச்சர் சார் பார்க்கவே இல்லை. நிறையா பொண்ணுங்க, நான் மட்டும் இல்லை, நிறையா பொண்ணுங்க இருக்காங்க. கொஞ்சம் இந்த இல்லாதவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு தொகுதி நிப்பாட்டுங்க, ஒரு ஆள் நிப்பாட்டுங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆள் நிப்பாட்டுங்க. என் ஊர் என்னன்னா மதுரை. நான் பிறந்தது வச்சது எல்லாமே மதுரை. மதுரையில் இருந்து தாய்மாமனை வாக்கப்பட்டு போனது வந்து தூதைன்ற ஒரு கிராமம், திருப்பவோணம் பக்கத்தில் இருக்குது. தூதைன்ற கிராமம், திருப்பாசத்தி டோல்கேட்டு, கொத்தங்குளம் போஸ்ட்டு. இதுதான், இந்த அட்ரஸ் தான் எனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா
ஆதார் கார்டு எப்படி நான் ஃபோட்டோ அனுப்புறதுன்னு எனக்கு தெரியாது. அந்த இது கூட எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள், நான் அது போல் நான் செய்கிறேன். ஆனால் என்னால் இந்த ஃபோட்டோ மூலயமா இந்த வீடியோ கால் எடுத்து தான் என்கிட்ட பேச முடிஞ்சிச்சு. சரிங்களா? என்ன மாதிரி பொண்ணுங்க இல்லை, என்ன மாதிரி பொண்ணுங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க குடும்பத்துவங்க எங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துட்டு கிளியர் இல்லை, எங்கெங்கேயோ போக சொல்கிறாங்க, எங்கெங்கேயோ அலைய சொல்கிறாங்க அப்படின்லாம் பெண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஏதோ அறிவிச்சிருக்கீங்க, ஓகே, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மு.க. ஸ்டாலின் சாரு ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனையோ மனு கொடுத்துட்டு வந்துட்டேன். சிவகங்கை மாவட்டம் அங்கே போய் எழுதி எழுதி மனு கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த மனுவை பார்க்க கூட அவருக்கு டைம் இல்லை. அதுதான் கடவுள். நான் சொன்னேன், நான் சத்தியமாக நினச்சேன் நம்ம ஊருக்கு யாராவது வந்து நிற்க மாட்டாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி இது என்ன நீங்கள் வந்துட்டீங்க, என் அண்ணாதான் கொஞ்சம் தங்கச்சிக்காக பாருன்னா வீட்டில் தூத விளக்குல வந்துட்டு கரண்ட்டு இல்லைன்னா என் புள்ள விளக்கு திரி வச்சு அவள் படிக்கிறா. என் புள்ள இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் வரப்போகுது. என் பொண்ணு மார்க்கை வாங்கி பாருங்க. ஆனால் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லி. அதில் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ரெண்டு டீச்சரு, 2 மிஸ்ஸு, பின்ன ஒரு சாரு. அவங்க என் ஹஸ்பண்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டு போயாச்சு. நான் இங்கே வேலையில் இருக்கேன். கூட்டு போனதுக்கப்புறம் அந்த 2 டீச்சருங்க சொன்னது, உன் பொண்ணு சவுண்ட் ஆகிட்டு பேசாதா யாருக்கிட்டையும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பிடிக்க மாட்டுது, சங்கரின்னு கூப்பிட்டா அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசுது. அந்த பொண்ணுக்கு டியூஷன் கொடுங்க, அந்த பொண்ணை ஏதாவது ஒரு தைரியம் கொடுத்து வளங்க அப்படின்னு எனக்கு நியூஸ் வந்து. நம்ம பிறந்து வளர்ந்த காலம் வேற நாங்க. ஆனா தவம் இருந்து பெத்த புள்ளன்னா பிள்ளைங்க மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னா. சின்ன குழந்தை ஒரு சாங்கு கேட்டு ஆடுது. ஆனா என் குழந்தை 9ஆம் கிளாஸ் முடிச்சு 10ஆம் கிளாஸ் போகுது. அதுக்கு ஸ்கூல்லையோ வெளியிலையோ யாருக்கிட்டையும் ஒரு தைரியமாயிட்டு பேசுற ஒரு இதே இல்லை. அதாவது 2 டீச்சரும் ஒரு சாரும் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு பாப்பா சொன்னேன், பாப்பா எந்தோடா இவிட கம்ப்ளைண்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னப்போ பாப்பா சொல்கிறா இல்லைம்மா அப்படின்னு. ஆனால் அவங்க அப்பா எனக்கு சொல்கிறாரு, இந்த பொண்ணு எல்லாமே துருன்னு ஓடி போய் ரிசல்ட் எல்லாமே எடுக்கிறாங்க, உங்களுக்கு தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லி சொல்கிறாங்க, எந்திரிச்சு போம்பன்றேன். அந்த பொண்ணு என் பொண்ணு சொல்கிறாளா, இருப்பா பேர் சொல்லட்டும் நம்ம போகலாம் அப்படின்னு அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கலாம். 2ஆவது ட்ரிப்பும் சொல்கிறாரா, உன் கூட இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் துருன்னு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு முன்னாடி போயிட்டுருக்காங்கம்மா, நீ எதுக்குமா உட்காந்துருக்கா அப்படின்னு. இருப்பா பேர் சொல்லட்டும் நம்ம போகலாம் அப்படின்னு பைய சொல்கிறாளாம். சங்கரி வந்துருச்சா அப்படின்னு அந்த டீச்சரே சொல்கிறாங்க என் பொண்ணை. சங்கரி நீ வந்துட்டியா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, உங்கள் பொண்ணு எதுனாலும் சவுண்டு விட்டு சங்கரின்னு கூப்பிட்டா மேம் சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்ல மாட்டுது. மேம் சொல்லுங்க மேம், அது மனசுக்குள்ளேயே பேசுது. என்ன நீங்கள் பிள்ளைய வளர்த்துருக்கீங்க, அம்பலத்துக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, விசேஷத்தில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போய் ஆள்கால் மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஆளுகிட்ட பேச வைங்க,
இல்லைன்னா வேற மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க அப்பா எங்கள் ஊர் பூர்வீக ஊரில் கோயில், அந்த கோயிலில் எம்மா குத்து வழக்கு பூஜை நடக்குது, ரெடியாகு சங்கரி நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா நான் வரல. சரி போட்டோம். பத்திரிக்கை கொடுத்துருக்காங்கம்மா வீட்டில், அந்த விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படி சொன்னப்ப நான் வரல. என் வீட்டுக்காரோட அண்ணன், அந்த அண்ணன் பெரியப்பா இவளுக்கு, அவர் ஒரு நாள் நான் ஊருக்கு போனப்போ அவர் சங்கரியை கூப்பிடு அப்படி சொல்லியிருக்காரு. அப்போ கூப்பிட்டு என் வீட்டுக்காரோட அண்ணன் மக சங்கரி எங்கள் அப்பா உன்னைய பார்க்கணும்னு சொல்கிறாரு வான்னு சொல்லி, சரி நீ போயிருக்கா என்னன்னு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு கேட்டப்போ அந்த இடத்துல அண்ணன் தம்பி எல்லாமே ஒரு வீடு தான் நாங்கள் கட்டி பக்கத்தில் இருக்கோம். அவரே என் பிள்ளைய பார்த்து கொள்ள நாள் ஆச்சான். இது வீட்டுக்குள்ள அடப்பட்டது. இந்த புள்ள எப்போ போனாலும் புக்கை தூக்கி படிக்க உட்காந்துரும். நான் போனாலுமே வேலை எதுவும் சொல்ல மாட்டேன், நான் சமைப்பேன், பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுவேன், செய்வேன், அப்படி இருப்பேன். எப்போ போனாலும் புக் எடுத்து உட்காந்துரும் படிக்க வைக்க, நான் படிக்கணும் அப்படி. இது என்ன பிரச்சனை? ஒருவேளை நானும் என் புருஷனும் பிரிஞ்சு இருக்கிறதுனால பிரச்சனையா, இல்லை என் பொண்ணுக்கிட்ட நான் கூட இல்லாதது பிரச்சனையா, இல்லை படிப்பு படிப்பு படிப்புன்றது அதோட ஒரு பைத்தியமா? எனக்கு புரியலங்க, எனக்கு இது தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சேன். ஆனா அவளே சொன்னான், எனக்கு இந்த ஸ்கூலு பிடிக்கலம்மா, என்னை வேற ஒரு ஸ்கூலுக்கு மாற்று அப்படின்னு. அதே மாதிரி வேற ஒரு ஸ்கூலுக்கு நான் மாற்றினேன். சக்தி சுகர்ன்ற ஒரு ஸ்கூலு. அது எந்த ஊருன்னா நம்ம ஊருக்கே ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு வில்லேஜ் கிராமம். அங்கே சேர்த்தேன். லேடிஸ்க்கு ஸ்கூலு, பாய்ஸ் யாரும் இல்லை, அங்கேயும் சேர்த்தேன். இப்போ எல்லாமே ஓகேம்மா. அங்கேருந்து தான்ம்மா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 8 மார்க் வந்துச்சு, அதுக்கப்புறம் 5 வந்துச்சு, இப்போ 2ஆம் நம்பரில் நிற்கிது. எனக்கு சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லலை. படித்தாலும் படிக்காட்டியும் நல்லா படுறா பாப்பா, அவ்வளோதான். அப்படி மட்டும்தான் சொல்லுவேன். ப்ரெஷர் உண்டாக்க மாட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் உண்டாக்கக்கூடாது. நாளை பின்ன நான் இழந்துட்டு போகிறதுக்கா. நிறையா குழந்தைங்க தூத விளக்கில் அப்படியெல்லாம் பெயின் மருந்தோ என்னமோ குடிச்செல்லாம் இப்படியெல்லாம் பண்ணியிருக்குங்க. ஆனால் என் பொண்ணை நான் ப்ரெஷர் பண்ண மாட்டேன். நீ படுறா. ஆனால் நான் கேட்டேன், நீ எதுக்காக படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா நான் டாக்டர் ஆகிறதுக்கு படிக்கிறேம்மா அப்படின்னு. ஓகேடா பாப்பா, நீ டாக்டர் ஆகணும், சொந்த காலில் பொம்பளை புள்ளா நிற்கணும், யார் வந்தாலும் அம்மா கட்டி கொடுக்க மாட்டேன், செய்ய மாட்டேன், நீ நல்ல மாதிரி படி, அது வரை நான் அம்மா காசு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி வேன் ஃபீஸில் இருந்து ஸ்கூல் ஃபீஸில் இருந்து எல்லாமே நான் அனுப்பி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இவளுக்கு ஒரு ஆக்டிவ்ஷன் வராது. எதுக்கு இருந்தாலும் அந்த பொண்ணு வயசு மாறி தான் நம்ம வந்தது, அந்த பொண்ணோட பிராயத்தை தாண்டி தான் நம்ம வந்தது. அப்போ இடைக்கு அப்படி கூட நான் நினச்சி வச்சிருக்கேன், இடைக்கு யாரேனும் நீ ஸ்நேகிச்சோ லவ் பண்ணியோ வந்தாலோ செஞ்சாலும் கொஞ்சம் நிறுத்தி அம்மா படித்து இப்போ பொம்பளை பிள்ளைங்க படித்து சொந்த காலில் நின்றதுக்கு அப்புறம் அம்மா அவனையும் வெயிட் பண்ண சொல்லிட்டு அம்மா கட்டி தருவேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு ஆக்டிவ்ஷன்ல தான் நானும் இருக்கேன். ஆனா தைரியமே இல்லாத பெண்ணுக்கு நான் என்னென்ன பண்ண போறேனோ எனக்கு ஒன்றும் தெரியல. என் மனசுல பட்டது நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஆனா இந்த டிவிக்கு அண்ணா சத்தியமா சொல்றேன், நான் இங்கேருந்து ட்ரெயினில் தான் வந்தேன். 22ஆம் தேதி தான் என்னால் ரெடியாக முடிஞ்சிச்சு. ஏன்னா 23 ஒரு நாளைக்கு பிள்ளைய கூட இருந்துட்டு 24ஆம் தேதி ஓட்டி விடலாம் அப்படின்னு. புரியுதா?
நீங்கள் சொன்னது மே மாதம் 4ஆம் தேதி. அப்போ இங்கிலீஷுக்கு எத்தனாம் தேதி தெரியுமா? 22ஆம் தேதி போக 23 ஒன்று இருக்குது, 24ஆம் தேதி ஓட்டிக்கிட்டா போதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். காலண்டரை பார்த்து தான் நான் வந்தேன். நான் உட்காந்த ட்ரெயின், அந்த ட்ரெயினில் மொத்தம் விஜய் அண்ணா சாங்கு. அப்போ ட்ரெயின்னா தெரியல, ஹெட்செட்டு போட்டுட்டு நம்ம வாட்டில் கேட்குறதுன்னு ஹெட்செட் போட்டுட்டு நான் உட்காந்துருந்தேன். அப்போ எல்லா பசங்க ஃபுல்லு ஹோம்து. அது என்ன ஸ்பீக்கரு, அந்த ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்து விஜய் அண்ணா சாங்கை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜஸ்ட்டு நான் ஒரு மூவி பார்த்துட்ருக்கேன். அதை ஆஃப் பண்ணிட்டு கேட்குறேன். காதில் ஹெட்செட்டு இருக்குது, ஆனால் ஆஃப் பண்ணிட்டு கேட்குறேன். டே ஒரு அண்ணா ஃபோன் பண்ணுறாரு ஒரு ஃப்ரெண்டுக்கு. ஃபோன் பண்ணி, டேய் அண்ணா போட்ட ட்ரெஸ்ஸு நான் வாங்கி வச்சுருக்கேன்டா, நீ எப்படா வருவ அப்படின்னு. எங்கே? கெல்ஃபியில் இருந்து. டேய் போடா, வாட்டி நான் வரல அப்படின்னு. அப்போ டேய் அண்ணா ஒரு வாக்கு கொடுத்துட்றா, ஒத்த ஓட்டு. எங்கே இருக்கீங்களோ, எங்கே இருந்து வரீங்களோ வாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வரணும், வந்து எனக்கு ஒரு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்லடா. அது சொல்லக்கூட தெரியலை. அந்த ஒரு நியூஸ் வந்துச்சு, அது நியூஸ் பார்த்தா தான் தெரியும். ஆனால் நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரு நேற்று எங்கேயாவது காசு வச்சுருவேன், கடுகு டப்பாவுலையோ வெந்தய டப்பாவுலையோ உப்பு டப்பாவுலையோ இல்லைன்னா ஸ்லாப்லையோ எங்கேயாவது வச்சுருவேன். ஆனால் நான் இருக்கிற டென்ஷனில் இந்த காசை கூட மறந்துடுவேன் தேடுறதுக்கு, புரியுதா? அதனால அவன் அந்த அண்ணா சொன்னார். அப்போ டேய் மச்சான் என்ன ட்ரெஸ்ஸடா வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோனில் கேட்டிருப்பாங்க போல். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் சொல்கிறேன், டேய் அண்ணா போட்ட காக்கி பேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டு வாங்கி உனக்கு புதுசாக வச்சுருக்கேன், வந்துடுறா. நம்ம அந்த கூட்டத்தினாவது திருவிழா நடக்க போகிற மாதிரி. ஏன்னா அந்த வீரபாண்டி கோயிலில், தேனியில் வீரபாண்டி கோயிலில் திருவிழா நடக்கும். திருவிழா நடந்து கொட்டு சவுண்டு, அடிக்கிற சவுண்டு. நமக்கு 15 நாள் திருவிழாவோ 12 நாள் திருவிழா நான் போயிருக்கேன். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்களேன், 2 நாள் 3 நாள் வர நம்ம காதில் அந்த கொட்டு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த அண்ணாவோட பாடல், அந்த பாடல் அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருந்தது போல். ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கியாடா மாப்பிள்ள, அதுக்காக ஒன்றும் வரலடா, நீ ஆசையாக போகிறையில, எதுக்குடா உனக்கு இவ்வளோ ஆசை அவர் மேலே, அவர் என்னடா பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு கேட்டிருப்பாங்க போல். அப்போ சொல்கிறேன், மச்சான் நீ கூட எனக்கு வேணாண்டா, ஆனால் நான் அந்த நிகழ்ச்சியில் இது நான் வர பிறந்ததுலேருந்து ஓட்டே போடலையா. இதை சொல்கிறான், பிறந்ததுலேருந்து இவனுக்கு 18 வயசு ஆறதுல இருந்து இந்த அண்ணா ஓட்டே போடலையா. விஜய் அண்ணா எப்போ வந்தாரோ அப்போ இருந்து இவன் கிளம்பி வந்துட்டான் தமிழ்நாட்டுக்கு. எனக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குடா, நான் பார்க்கணும்டா, நீ வா, உனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. மச்சான் இது போலலாம் என்கிட்ட நீ பேசவே இல்லைல்லடா. லவ் ஃபெயிலியர் ஆச்சு சொன்னேன், குடும்பத்து கஷ்டம் அப்படி சொன்னேன், எல்லாம் மீறிட்டு ட்ரெயினில் நீ நைட்டு கூட கிளம்ப மாட்டேயாடா அப்படின்னு சொன்னப்போ நான் போயே ஆகணும்டா அப்படின்னு அந்த அண்ணா. அந்த சமயம் என்னோட ரிங்டோனை அடிக்குது. நான் இங்கே உள்ள அண்ணாங்க கிட்ட, அண்ணா எனக்கு ஒரு ரிங்டோனு மட்டும் டவுன்லோட் பண்ணி கொடுங்கண்ணா, எந்த பாட்டுடா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என் கூட வேலை பார்க்குறவங்க பொண்ணுங்க இங்கே ரொம்ப மோசம்.
ஏன்னா பொண்ணுங்க வந்துட்டு பொறாமத்தனப்படுறாங்க. ஒரு நாளைக்கு நல்லா பேசுறாங்க, ஒரு நாளைக்கு நல்லாவே பேச மாட்டுறாங்க, எரிஞ்செறிஞ்சு விழுகிறாங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணே இல்லை. அதனாலதான் செக்யூரிட்டி அண்ணா கிட்ட, அண்ணா ஒரே ஒரு பாட்டு மட்டும் டவுன்லோட் பண்ணி கொடுண்ணா, இது எப்படின்னா டவுன்லோட் பண்ணணும், உனக்கு என்ன பாட்டுறா பாப்பா வேணும் அப்படி சொல்லி அவங்க சொன்னப்போ நான் சொன்னேன், அண்ணா எங்கள் விஜய் உயிர் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி அந்த சாங்கை நான் யூடியூப் மூலியமா எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இதானடா நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் விஜய் உயிர் என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் எனக்கு வச்சு கொடுத்தாங்க. மக்கள் தானே மண்ண வேற உனக்கு காட்டா வரேன்னா அந்த அந்த ரிங்டோன் வச்சதுக்கப்புறம் நான் காலையிலலாம் எந்திரிச்சிருவேன், டக்குன்னு எந்திரிச்சிட்டு எனக்கு உண்டான சாப்பாடு நான் போய் ஆக்கிட்டு டிஃபன் பாக்ஸில் அடைச்சிட்டு சில சமயம் டிஃபன் பாக்ஸில் அடைப்பேன். இல்லைன்னா காலையில் இங்கேயே சாப்பிட்டுட்டு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு போயிடுவேன். அப்போ ஆனா ரிங்டோனு கூட இந்த மொபைலை பத்தி தெரியாம இருக்கேன்னு விஜய் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா விஜய் அண்ணா ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாரு விஜய் அண்ணா திட்டி கமாண்ட் போட்டாங்களோ, அண்ணா நீங்க சொன்னீங்கல்ல என்னமோ தாவேக்கா ஜெயிக்காது அப்படி சொல்லிட்டு எங்க அண்ணன் ஒரே ஒத்த ஆளு நின்று 100 இதுக்கு வெற்றி பெற சொன்னது அப்படி சொல்லிட்டு. ஆனா நீங்க இப்ப எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிருவீங்க? அவங்கள திட்டுறதுக்கு கூட எனக்கு எப்படி மெசேஜ் போடுறதுன்னு கூட எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், என்ன கடுப்பேத்தினது வந்து இந்த ஜூலி, அவங்கள வந்து நான் பிக் பாஸ்ல இருந்தே நான் பார்த்துருக்கேன். அவங்க இப்போ கொஞ்சம் ஏசி ரூம்பு அது இது இருக்கிறனால காக்கா கூட ஒரு செகண்டு